TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். இன்னமும் 4 மாதங்களுக்குள் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை அடுத்து உடனடியாக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஓட் ஆன் அக்கவுண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற கணக்கு வாக்கெடுப்பு ஒன்றுக்கு தயாராகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி அமைச்சின் அதிகாரிகளை பணித்திருக்கிறார். இதை ஒரு அவசர கால பட்ஜெட் அல்லது இடைக்கால பட்ஜெட் என்று சொல்லலாம். சர்வதேச நாணய நிதியத்தினால் விதிந்துரைக்கப்பட்டுள்ள கொள்கைகள் மற்றும் இலக்குகளின் வழியில் அந்த கணக்கு வாக்கெடுப்பு அமைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி அதிகாரிகளை வலியுறுத்தியிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலும் நடத்தப்படவிருப்பதால் பட்ஜெட் ஒன்றை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கப் போவதில்லை என்பதால் கணக்கு வாக்கெடுப்பை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது என்று நிதியமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பு ஒன்றில் ஜனாதிபதி விளக்கம் அளித்ததாக நிதி இராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க கொழும்பு ஆங்கில வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு நேற்றைய தினம் தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டம் தங்குதடையின்றி நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கு இந்த கணக்கு வாக்கெடுப்பு ஏற்பாடு அவசியமாகிறது. தேர்தலுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டம் இடையூறுக்கு உட்பட்டு விடக்கூடாது என்றும் சேமசிங்க கூறியிருக்கிறார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய படைகளுடன் சேர்ந்து சண்டையிடுவதற்காக கூலிப்படைகளாக இலங்கையிலிருந்து சென்ற முன்னாள் படை வீரர்களை நாட்டுக்கு திருப்பி அழைத்து வருவதற்கான முயற்சிகள் அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான தகராறாக மாறியிருக்கிறது. கூலிப்படைகள் விவகாரத்தை மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளுடன் ஆராய்வதற்கு ஏட்டிக்கு போட்டியாக இரு குழுக்கள் இலங்கையிலிருந்து செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது. வெளியுறவு இராஜாங்க அமைச்சராக தாரக பாலசூரிய தலைமையிலான தூதுக்குழு அடுத்த வாரம் மாஸ்கோவுக்கு புறப்பட தயாராகின்றது. இந்த குழுவில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சுக்களின் அதிகாரிகள் உள்ளடங்குகிறார்கள். ரஷ்ய அதிகாரிகளுடனான சந்திப்புக்கு ஜூன் 5ஆம் தேதிக்கும் 7ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட நாட்களில் வசதி செய்து தருமாறு இலங்கை கேட்டிருக்கிறது. அதேவேளை இதே கூலிப்படைகளின் விவகாரத்தை ஆராய்வதற்கு எதிர்க்கட்சியை சேர்ந்த 3 உறுப்பினர்கள் மாஸ்கோவுக்கு செல்வதற்கு வசதி செய்து தருமாறு ரஷ்ய நிதியமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கடிதம் எழுதியிருக்கிறார். எதிர்க்கட்சியின் குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜேசி அலவத்துவெல, வசந்த பண்டாரயாப்பா, சுஜித் சஞ்சய் பெரேரா ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டது. ரஷ்யாவுக்கு செல்லும் அரசாங்க குழுவில் இணைந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சிக்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறிருக்க, கடந்த வாரம் வெளியுறவு அமைச்சில் கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதுவர் லெவன் சாகர்யான் சகிதம் வெளியுறவு இணையமைச்சர் தாரக பாலசூரிய நடத்திய செய்தியாளர்கள் மாநாட்டில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று குறித்து இன்று சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. கூலிப்படைகளின் விவகாரம் குறித்து உக்ரைன் ஜனாதிபதி வோலோடியர் செலன்ஸ்கியுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேசியதாக பாலசூரிய செய்தியாளர்களுக்கு கூறினார். அவர் அதை கூறிய கையோடு எழுந்த ரஷ்ய தூதுவர் சாகர்யான் உண்மையில் செலன்ஸ்கி உக்ரைன் ஜனாதிபதி அல்ல, அவர் முன்னாள் ஜனாதிபதியே என்றும் கூறினார். உக்ரைன் தற்போதைய ஜனாதிபதி யார் என்று தங்களுக்கு இன்னும் தெரியாதா என்று ரஷ்ய தூதுவர் அங்கு கூறினார். செலன்ஸ்கியின் 5 வருட பதவிக்காலம் மே 20ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது என்றும் தேர்தல் நடத்தப்படக்கூடியதாக பாதுகாப்பு நிலவரம் மாறும் வரை அவர் பதவியில் தொடருவார் என்றும் செய்திகள் கூறுகின்றன. போதைப்பொருள் கடத்தல், விற்பனை மற்றும் பாதாள உலக குழுக்களின் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு கடந்த வருடம் டிசம்பரில் போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கையில் இதுவரை சந்தேகத்தின் பேரில் சுமார் 1,30,000 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவிடம் இருந்து பெறக்கூடியதாக இருந்த புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் 1,28,825 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இவர்களில் 4,640 பேர் மீது மேலதிக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு கூறியது.
கோடீஸ்வரர் இலன் மஸ்கை பொருளாதார அடியாள் என்று தான் கூறவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கவுன்சிலின் உறுப்பினரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி கூறியிருக்கிறார். இலன் மஸ்கிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியத்திற்கு வருந்துவதாகவும் அவர் கூறினார். பதுளையில் வர்த்தக சமூகத்தினுடனான சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்காவின் முன்னைய ஆட்சியின் போது நாட்டுக்கும் கூட்டி வரப்பட்ட ஜேம்ஸ் பெக்கர் மற்றும் ஜோர்ஜ் சோரோஸ் ஆகியோரையே எகனாமிக் ஹிட்மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற பொருளாதார அடியாட்கள் என்று தான் கூறியதாகவும் இலன் மஸ்கை அவ்வாறு கூறவில்லை என்று ஹந்துனெத்தி தெரிவித்தார். நாட்டில் உறுதிப்பாடின்மை, பொருளாதாரத்தில் அரசியல் தலையீடுகள் மற்றும் ஒழுங்கு கட்டுப்பாடின்மை, சட்டத்தை மதியாமை காரணமாக புகழ்பெற்ற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வருவதில்லை என்பதை விளக்குவதே வர்த்தக சமூகத்தினுடனான சந்திப்பில் எனது முக்கிய நோக்கமாக இருந்தது. நான் பொருளாதார அடியாட்கள் என்று குறிப்பிட்டது கசினோ கோடீஸ்வரர்களான ஜேம்ஸ் பெக்கரையும் ஜோர்ஜ் சோரோஸையும் தவிர இலன் மஸ்கை அல்ல என்று ஹந்துனெத்தி ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தார். இதேவேளை இந்த விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்ட தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார பதுளையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது பின்தங்கிய சமூகங்களின் மக்கள் பொருளாதார ரீதியில் கண்டுவரும் முன்னேற்றத்தை விரும்பாத பேர்வழிகளே இலன் மஸ்க் போன்ற கோடீஸ்வரர்களை பொருளாதார அடியாட்கள் என்று கூறுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். இலன் மஸ்க் இன்று உலகின் முதல் தர கோடீஸ்வரர். டெல்சா, ஸ்பேஸ் எக்ஸ், ஈபே, பிட்காயின் மற்றும் ஸ்டார்லிங்க் சேட்டலைட் போன்ற பிரம்மாண்டமான நிறுவனங்கள் இவரின் தலைமையில் இயங்குகின்றன. இலங்கையில் டெல்சா கிளை ஒன்றை அமைப்பதற்காக இலன் மஸ்க் ஜனாதிபதி விக்ரமசிங்காவுக்கு உறுதியளித்திருக்கிறார். அவ்வாறாக உலக பொருளாதாரத்தையே மாற்றியமைக்கின்ற மஸ்கை பொருளாதார அடியாள் என்று சுனில் ஹந்துனெத்தி கூறுகிறார் என்று அமைச்சர் நாணயக்கார குற்றம் சாட்டினார். கொழும்பு மாவட்டத்தின் அவிசாவலையில் புவக்பிட்டிய பகுதியில் 7 வயது சிறுமி உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பலியாகிய துயரச் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 36 வயதான பெண்மணியும் மகளும் 78 வயதான தந்தையுமே இன்று காலை வெள்ளத்துக்கு பலியாகியதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5 மாவட்டங்களில் மின் விநியோகத்தை இலங்கை மின்சார சபை துண்டித்திருக்கிறது. காலி, களுத்துறை, ரத்னபுரி, கொழும்பு, கேகாலை ஆகிய மாவட்டங்களே அவையாகும். பிரிட்டனுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோஹித போகொல்லோகம தனது நியமன பத்திரங்களை பக்கிங்ஹாம் மாளிகையில் இங்கிலாந்து மன்னர் 3வது சார்ல்ஸிடம் நேற்றைய தினம் கையளித்த போது இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தார். பாரம்பரிய குதிரை வண்டியில் பக்கிங்ஹாம் மாளிகையை தனது மனைவி தீப்தி போகொல்லோகம சகிதம் சென்றடைந்த உயர்ஸ்தானிகர் தனது நியமன பத்திரங்களை மன்னரிடம் கையளித்தார். சில மாதங்களுக்கு முன்னரேயே அவர் பிரிட்டனுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்ட போதிலும் மன்னர் சார்ல்ஸின் சுகவீனம் காரணமாக நியமன பத்திரங்களை கையளிப்பது தாமதமானது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.